தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, தவக்காலத்திற்கிறோம் 3ஆம் நாள். பிரியமான இறையுறவுகளே, நோன்பிருத்தல் என்பது வாழ்க்கையை பெறுதல், ஆண்டவருடைய வல்லமையை பெறுதல். இந்த நாள் நம்ம எப்படி வாழணும், அதற்கான திராணியை, அதற்கான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது தான் நோன்பிருத்தல். எனவே நோன்பு இருங்கள் நண்பர்களே. இந்த காலத்தில் நிறைய சொல்லுவாங்க, நோன்பு இருந்தால் தான் ஜெபமா? நோன்பு இருந்தாலும் ஜெபமே. அது ஜெபம் வல்லமையான ஜெபம். எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை விட ஆண்டவர் எனக்கு பிடிக்கும். அதனால சாப்பிட்றது நான் என்னைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது தவக்காலம், இது ஆண்டவருடைய அருளை பெறுகிற காலம். எனவே நான் என்னை வருத்தி கொண்டு நான் நோன்பு இருக்கிறேன். அதன் மூலமாக ஏழைகளுடைய பசியை நான் உணர்ந்து கொள்வேன். என் ஐம்புலங்களை கட்டுப்படுத்தி நான் ஜெபிப்பேன். இதான் நோன்பு. நிறைவார்த்தை தரம் பாருங்க. தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வார்த்தை, விவிலியத்திலிருந்து நோன்புகள் இருந்திருக்கிறது. விவிலியத்திலிருந்து நோன்பை பின்பற்றி ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். நான் நோன்பு இருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய ஆண்டவரிடம் திரும்பி மன்றாடி கொண்டேன். ஆண்டவரிடம் மன்றாடினேன். எப்படி மன்றாடி இருக்கிறார் என்றால், சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து. தவக்காலம் மேன்மையான காலம் அன்பர்களே, புனிதமான காலம் அன்பர்களே. சோகமா இருக்கிற காலம் அல்ல, இது மகிழ்ச்சியா இருக்கிற காலம், இது சந்தோஷமா இருக்கிற காலம். நான் என்னுடைய அருளை என் ஆண்டவரிடம் பெறுவதுதானே எனக்கு மகிழ்ச்சி. அப்படின்னா இந்த தவக்கால மகிழ்ச்சியின் காலம் தானே. ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறேன், நான் சாப்பிடாமல் நோன்பு இருக்கிறேன், ஆனால் ஒருத்தல் முயற்சிகளை சொல்லுகிறேன், ஆனால் அதை நான் மகிழ்ச்சியோடு செய்கிறேன். அவர் வல்லமையோடு நான் செய்கிறேன், அவர் கிருபையோடு நான் செய்கிறேன். அது மூலமாய் நான் வாழப் போகிறேன், நான் பிரகாசமா இருக்க போகிறேன், ஆண்டவர் பெயரிலே நாம் ஜொலிக்க போகிறோம். அப்படின்னா சந்தோஷத்தின் காலம் நோன்பு இருங்களே. நன்றி அப்பா. ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு உடல் சுகமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை அர்ப்பணித்து ஆராதிக்கிறேன். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, மனதளவிலும் உடல் அளவிலும் நோய்களாலும் பல்வேறு பிணிகளாலும் மன உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள், மன நோயினால் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தனிமையில் இருக்கிற பிள்ளைகள், எனக்கு யாரும் இல்லையே என்று இருக்கிற பிள்ளைகள், நான் பகிர்ந்து கொள்வது கூட எனக்கு ஆள் இல்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை, இதோ அப்பா இருக்கிறார், ஆராதிப்போம். இதோ ஆண்டவர் இருக்கிறார், அவரை துதிப்போம். இதோ இயேசு வந்திருக்கிறார், அவரிடம் நெருங்கி வருவோம். எனவே பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14லிருந்து 15 வரை இன்றைக்கு நற்செய்தி எடுத்து வாசித்து பாருங்க. என்ன இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நற்செய்தியை வாசிட்டு வாங்க. நோன்பு பற்றி. நோன்பு என்றால், நோன்பிலே 3 உளவியல் இருக்கிறது. உளவியல் அடிப்படையிலே, உறவு அடிப்படையிலே, ஆன்மீக அளவில் 3வே உங்களோடு பகிர்ந்து கொடுங்க. உடலிலே என்ன மாற்றங்கள் வருகிறது என்றால், நோயை தீர்க்கிறது. விலங்கெல்லாம் உடல்நிலை சரியில்லைன்னா சாப்பிடாம இருக்குமா? சில நேரங்களிலே சாப்பிடாமல் இருப்பது பல நன்மைகளை கொண்டு வரும். ஒரு ஃபாஸ்டிங் தேவை, உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். எனவே உறுப்புகளுக்கு ஓய்வை கொடுத்து உற்சாகத்தை தருகிறது. தொடர்ந்து அந்த நம்ம உணவு தொடர்ந்து அருந்திக்கொண்டே இருக்கிறதால நம்ம உடல் ஒரு மிஷின் மாதிரி தானே, அது வேலை செஞ்சு அது களைப்பாகும். சில தருணங்களில் ஃபாஸ்டிங் தேவை. உடலுக்கு ஒரு ஓய்வை தருவது, சும்மா ஒரு வேலை சாப்பிடாம இருக்கும் நல்லது. இரண்டாவது, இது உறவு அடிப்படையில். என்ன உறவு அடிப்படையில் வளர்ச்சி? நோன்பு. நான் நோன்பு இருக்கிறேன், ஆண்டவரோடு வளர்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் பிறரது பசியை உணர்வேன். நான் சாப்பிட்றேன், நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, சாப்பாடு இருக்கு இல்லையா, ஆனால் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லை. உடனே வேற ஏதோ நாடுகளிலே பிரதேசங்களிலே என்று நினைக்காதீர்கள். நம்ம கூட இருக்கிறவங்க வெளில சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க காசு இருந்திருக்காது. பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தந்திருப்பாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் பசியாக இருந்திருக்கிறார்கள். நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் எனக்கு வேணாம், பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள். நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க சாப்பிட்டா வீட்டில் இவங்களுக்கு கிடைக்காது, அதனால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியில் போய் சேரில் உட்காந்துருப்பாங்க. பாருங்கள் உங்கள் பெற்றோர்கள். காரணம் என்ன தெரியுமா? காசு, பணமின்மை. எனவே அந்த வலியை, அந்த வேதனையை நான் சாப்பிடாம இருக்கும்போது தான் உணர முடியும். ஐயோ அவங்கள்ட்ட காசு இல்லை பாவம் அப்படின்னா உணராது. அந்த வலியை உணர்கிற காலம் இந்த தவ காலம். அப்போது ஒரு வேளை சாப்பிடல நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம். அப்போ ஏழைகள் எவ்வளோ சோர்ந்து போயிருப்பாங்க.
நல்ல உணவு வகைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். அன்ஹெல்தியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அவங்க எவ்வளோ அன்ஹெல்தியாக இருப்பாங்க, சோர்வோடு இருப்பார்கள். அடுத்த ஒரு பசியை உணர்வது. எனவே இதன் மூலமாய் பிறரோட உறவு எப்படி வளருதுன்னா, நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன், அடுத்தவங்க தரணுன்றது என்னுடைய கட்டாயமாய் அமைகிறது. ஆண்டவரை அருளை பெறுவதற்கு நீ பிறர் அன்பு செஞ்சே ஆகணும். எப்படி? பகிர்ந்து கொடுப்பதன் மூலமா. இன்னொரு பங்குல ரொம்ப மார்த்தட்டி கொண்டே சொல்லுவேன், ஒன்று அறிவித்தேன். இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு பிள்ளைங்கள் ட்ரெஸ் இல்லாத பிள்ளைங்க ட்ரெஸ் கொடுக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு அறிவிச்சு 100 பேர் பிள்ளைங்களுடைய பேர் சைஸ்லாம் வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயில் அவங்க பேரெல்லாம் வைத்து மக்கள்கிட்ட கொடுத்தேன். எல்லாருமே எடுத்துட்டாங்க. 100 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கிடைச்சது. பகிர்ந்து கொடுத்தது அது ஆசீர்வாதம் என்று மக்களிடம் சொன்னேன். இரண்டாவது, இந்த நோம்பின் மூலமாக கருசனையோடு நாம் இருப்போம். ஏழைகள் மீது கருசனையா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, வாழ்கிற போது பாவிகள் மீதும் ஏழைகள் மீதும் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ வரி தண்டுவர்கள் மீதும் அவர் கருசனையோடு இருந்தார். அதிகாரம் பரத்தவர்களிடம் அதிகாரத்தோடு இருந்தார். நம்ம அப்படியே மாத்தி இருப்போம். அதிகாரத்தோடு இருக்கிறவங்கள்ட்ட கருசனையா இருப்போம், ஏழைகள்கிட்ட நம்ம அதிகாரத்தோடு இருப்போம். அந்த அதிகாரத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. ஏழைகள் மீது கருசனையா என்று கற்றுத் தருவது நோன்பு. இறுதியாக நோன்பு என்பது ஒரு அகப்பயணம். நான் ஆண்டவரிடம் பயணிக்கிற பயணம். அவர் வலியை, அவர் பாடுகளை, அந்த சிலுவையிலே அவர் பெற்ற அந்த துன்பத்தை நான் உணர்கிற ஒரு சிறிய அளவு உணர்கிற தருணம் இந்த நோன்பு அகப்பயணம் மேற்கொள்வது. எனவே என் 5 புலங்களை கட்டுப்படுத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பிட்டு முடிச்சோன்னா நல்லா தூக்கம் வரும், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு படம் பார்க்கலாம், நண்பர்களோடு வெளியில் போகலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் குறைத்து கொண்டு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் தான், செய்கிறதால தவறெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் என் 5 புலங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த நாட்களில் நான் ஜெபிக்கிறேன். அவர்கிட்ட நெருக்கமாக போகிறேன். அவர் இன்னும் அதிகமாக எனக்கு வெளிப்பாடு தருவார். அதன் மூலமாக இன்னும் அதிகமாக வெளியில் சென்று நான் பிரகாசிப்பேன் என்று இருக்கிற காலம் நோன்பு. நோன்பை விடாதீர்கள், நோன்பு இருங்க அன்பர்களே. நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி, அப்பா நன்றி, இயேசுவே நன்றி. ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. உடல் சுகமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். எங்கெல்லாம் நோய் நொடிகளோ அப்பா, எங்கெல்லாம் வலிகளோடு இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் உடல் உபாதைகளோடு இருக்கிறார்களோ அப்பா, நீர் தொடுவீராக ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அது வல்லமையான பிள்ளைகள் அபிஷேகமாய் வாழ்வார்களாக. எங்கெல்லாம் உடல் பலவீனத்தோடு இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவே நீ பலமாய் இறங்குவீராக. பிள்ளைகளோட விண்ணப்பங்களை வைக்கிறேன். கமெண்ட்ல அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஜெப தேவைகளை பதத்தில் சமர்ப்பிக்கிறேன். வல்லமையான இறைவங்கள் தொடுகிறார் ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள். தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே அன்பர்களே, தவக்காலத்திலுடைய 3ஆம் நாள் ஆண்டவர் இந்த நோன்பின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சியா இருங்க, நல்லதே நடக்கும். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. இந்த காணொலி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.